கர்த்தருக்கு சோத்திரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு நொறுங்கு கர்த்தருக்காய். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் மனம் உடைந்து உலகம் உங்களை மறந்துவிட்டது போல தோன்றுகிறதா? உங்களின் கண்ணீரின் சத்தத்தை கேட்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நான் சமீபமா இருக்கிறேன் என்று சொல்லி உடைந்த இருதயத்தை அணைத்து நசுங்கிய ஆத்மாவுக்கு ஆறுதல் அளிக்கிறார். கண்ணீரின் குரலும் தேவனின் அருகாமையும். இரவு அமைதியில் கண்ணீர் துளி தலையணையில் விழும்போது அந்த அமைதியை உடைத்து தேவனின் குரல் நெருக்கமாய் கேட்கிறது. நான் அருகில் இருக்கிறேன் என்று நம் துயரத்திலும் வேதனையிலும் இருக்கும்போது தேவன் நம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதாக நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் உடையும் போதுதான் தேவன் நெருக்கமாய் வருகிறார் என்பதாக இந்த வசன பாகம் சொல்லுகிறது. தேவன் நம் வழிகளை பார்ப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக பதிலளிக்கிறார். நம்மை புறக்கணிக்காமல் ஒரு மருத்துவரை போல நம் காயங்களுக்கு முதலுதவி செய்கிறார். உடைந்த உள்ளம் தேடும் புது வாழ்வு. அன்னாளுடைய இருதயம் நசுங்கிய நிலையில் இருந்தது. அவள் தன் இருதயத்தை தேவனிடமாய் ஊற்றினாள். தேவன் அவள் அருகாமையில் வந்து அவளை ரட்சித்தார். அவளுடைய அழுகையின் காரணத்தை அவர் நிறைவேற்றினார். உன் வேதனை ஒரு அழைப்பு, அவர் அருகாமை உன் மீட்பு. உடைந்த உன் மனம் உன்னை பலவீனமாக்காது, அது உன்னை தேவனிடத்தில் இழுத்து வரும். இன்று உங்கள் ஆவி நொறுங்கி இருந்தாலும் நாளை அது தேவனின் கரங்களில் புது உயிர் பெறும். நம்முடைய பலவீனத்தில் நாம் அவருடைய பலத்தை கண்டு கொள்கிறோம். நம்முடைய உடைந்த இருதயத்தில் அவருடைய ஆறுதல் ஆறாய் ஓடுகிறது. புது வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. ஆமென்.